السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இப்படிப்பட்ட இந்த தொடர் தர்பியா வகுப்பிலே நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். வழமை போல முதல் வகுப்பு தாவா பயிற்சி. அந்த வகுப்பில் நம்ம தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். அதில் கடந்த 2 வகுப்புகளாக லெவல் 2 என்ற அடிப்படையில் தாவாவின் சில யுக்திகள் அப்படிங்கிற தலைப்பில் சில செய்திகளை பார்க்குறோம். அதில் குறிப்பாக போன கிளாஸில் நம்ம இதுவரைக்கும் அந்த அறிமுகத்தில் என்ன பார்த்தோன்னு சொல்ல முடியுமா? குயிக்காக பாயிண்ட்டாக சொல்கிறதா இருந்தால், அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது உடன்பாடோடு ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு உரையாடல் நிகழ்கிறது என்று சொன்னால், உரையாடல் நடத்த வேண்டும் என்று சொன்னால், ஸ்டார்ட் பண்ணுற இடம் எப்படி இருக்கணும்? ஒரு பொதுவான ஏற்றுக்கொண்ட ஒரு அடிப்படையில் ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அடிப்படையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி பேசும் பொழுது எந்த சீக்வன்ஸில், எந்த வரிசையில் பேச வேண்டுமோ அந்த வரிசையில் பேச வேண்டும். அதை சரியான வரிசையில் பேசவில்லை என்று சொன்னால் சரியான பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி போன வகுப்பில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பேசணும். அதுக்கு பேர் என்னென்னு சொன்னால் அவுலவியா அப்படிங்கிறத பேசணும். ஃபிக்குல் அவுலவியா. அவுலவியானா என்னது? முன்னிலைப்படுத்துதல், முன்னுரிமை கொடுத்தல். முன்னுரிமை கொடுத்தல் அப்படின்னா என்ன? எந்த விஷயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணுமோ அதை முன்னாடி சொல்லணும். எந்த விஷயத்தை பிற்படுத்தணுமோ அதை பிற்படுத்தணும். கரெக்டான முறையில் முற்படுத்துதல் பிற்படுத்துதல் நடக்கலைன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் கூட மக்கள் மறுத்துருவாங்க. ஒரு ஹதீஸ் நம்ம பார்த்தோம். அந்த ஹதீஸ் என்னன்னு சொன்னால், ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, முதல்ல திருக்குர்ஆன் வசனம் இறங்குகின்ற பொழுது இறைவனை பற்றி, அவனை நம்புவது பற்றி, மறுமை பற்றி, அதே மாதிரி சொர்க்கம் நரகம் பற்றி இந்த அடிப்படைகள் வந்தன. மக்கள் அதை விளங்கி அதை மனசளவில் அவங்களுக்கு உள்ளத்தில் என்ன ஆகிடுச்சு, இந்த கருத்து நல்ல ஆழமாக பதிஞ்சு திருப்தி ஆகிட்டாங்க. இதுக்கு பிறகு தான் மார்க்க சட்டங்களாகிய ஹலால் ஹராம் வந்தன. அந்த அடிப்படையில் நீங்கள் அதாவது மதுவை அருந்தாதீர்கள் என்ற சட்டம் வந்தது. அதுவும் படிப்படியாக வந்தது. ஆனால் வந்த உடனே மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதே மாதிரி ஜினா செய்யாதீங்க அப்படின்னு ஒரு சட்டம் வந்தது. அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி சொல்லிவிட்டு அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது என்னன்னு சொன்னால், இதுக்கு மாற்றமாக இந்த மனது பண்படுவதற்கு முன்பாக நீங்கள் இந்த மாதிரி மதுவை அருந்தாதீர்கள் அப்படின்னு சட்டம் ஃபஸ்ட்டு வந்திருந்தால் என்ன செஞ்சுருப்பாங்க? அதெல்லாம் ஒரு காலத்தில் ஏற்றுக்கிற மாட்டோம்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ பாருங்கள், அது சொல்கிறக்கூடிய இடத்துல சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்படுது. அதை ஆர்டர் மாதிரி சொன்னால் என்ன செய்யப்படுது? அது மறுக்கப்பட்டுரும். அது மறுக்கப்பட்ட பிறகு கடைசி வரைக்கும் என்ன செய்வாங்க? அதை மறுத்ததுனாலே ஏற்றுக்கிறாமல் போயிடுவாங்க. அப்போ இந்த ஆர்டர் கரெக்டாக சொல்வது முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம். இதுக்கு உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், நவம்பர் 14 ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. சரிதானே உங்களுக்கு? மாற்று மத சகோதரர்களுடைய ஒரு சிறப்பான நிகழ்ச்சி அந்த நாதியல் பஹர் நடந்துச்சு. மாஷா அல்லாஹ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. சிறப்பாக இருந்துச்சு. அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு வந்த பிறகு நம்ம பிரதர் இஸ்மாயில் அவங்க ஃபோன் அடித்து என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு லேடி, அவங்க மகன், இவங்க ஒரு விஷயத்தை, சில விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும்னு வராங்க, வாங்க நம்ம வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாள் கழித்து வீட்டுக்கு போகிறோம் டிஸ்கஷனுக்கு. அப்போ நம்ம போய் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. பண்ணும்போது அவங்க நிறைய கருத்துக்களை பேசுகிறாங்க. மார்க்கத்தை பற்றி சில விஷயங்களை பேசுகிறாங்க. நம்மளும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு தௌஃபீக்கை தர வேண்டும். பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு கருத்து பேசப்படுது. நல்லா கவனிங்க. அதாவது நம்ம மட்டும் யோசிக்கலை. அந்த அந்த பெண்மணி ஒரு கருத்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இஸ்லாத்துக்கு வந்தால் பேரை மாற்றணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ நம்ம வளமையாக என்ன பதில் சொல்லுவோம்? அது கம்பல்சரி ஒன்றும் கிடையாது. ரொம்ப ரேரான ஒரு சூழலை தவிர பெரும்பாலும் என்ன தேவைப்படாது, மாற்ற வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் இல்லை. என்ன செய்யலாம், அந்த பேரில் கூட இருக்கக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க. இங்கேயே நமக்கு தெரிஞ்ச சில உதாரணங்கள் எல்லாம் சொல்லி முடித்தோம். நம்ம முடித்த உடனே அந்த லேடி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அந்த லேடி சொன்னாங்க,
ஆனால் என்ன தெரியுமா நடக்கும், ஒருத்தங்க உண்மையிலே இஸ்லாத்துக்கு வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்க மனசு திருப்தியானா பின்னாடி அவங்களே பேரை மாற்றிடுவாங்க அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்க. பாருங்க, இதை நம்ம அவங்கள்ட்ட சொல்லலை, கேட்ட உடனே உண்மையிலேயே ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. நம்மளை விட தெளிவாக அவங்க பயிற்சி பெற்று வந்தாங்களான்னு தெரியல, எங்கே போய் இவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ கிளாரிட்டி அந்த 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 அவங்க வந்து ஒரு வயசான லேடி, அவங்க மகன் தான் இங்கே ஒர்க் பண்ணுறாரு, கரெக்டாக? இவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க. கேட்டு உண்மையிலே ஆச்சரியப்பட்டு நாங்களே சொன்னோம், என்ன நீங்கள் டீச்சராக எதுவும் இருக்கீங்களா, நீங்கள் என்ன அதுக்கப்புறம் தான் விசாரிக்கிறோம் இதெல்லாம். அப்புறம் அவங்க நாங்கள் எம்ஏ படிச்சிருக்கோம் அதுன்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் வீட்டிலையே நல்ல விவரமான ஆள் நீங்கள் தான் அப்படின்னு அவங்கள ரொம்ப புகழ்ந்து பாராட்டி அனுப்பிவிட்டோம். ஆனால் எவ்வளோ தெளிவு பாருங்கள் அந்த அந்த லேடிக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, பேரை மாற்றணுமான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம் அவங்கள்ட்ட, அது ஒரு முக்கியம் இல்லை, ரொம்ப அரிதான சில சூழல்களை தவிர முக்கியம் இல்லை, பல பேர் அந்த பழைய பேரில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம் நம்ம. அதுக்கு மேலே அதை பற்றி நம்ம பேசலை. ஆனால் அந்த லேடி என்ன சொல்கிறாங்க, ஒருத்தங்க வந்துட்டா அது கொஞ்ச நாள் அவங்களுக்கு திருப்தி ஆகிட்டா அவங்கள என்ன செய்வாங்க, ஆசைப்பட்டு அவங்களுக்கு பிடிச்ச பேரை மாற்றிக்கிடுவாங்க, அது உள்ளே வந்து திருப்தி ஆனால் நடக்கும் அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்க. அப்போ உண்மையில் இதில் என்ன ஆச்சரியம்னு சொன்னால், சுபஹானல்லாஹ், அப்போ நம்ம கிளாஸ் நடத்திட்டு போகிறோம். அப்போ இது வந்து நம்ம ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத்தில் உள்ள அந்த சமூகத்தை பேசுகிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்த அந்த சகோதரிகிட்ட பேசும்பொழுது இந்த யதார்த்தமான தெளிவு இருக்குது பாருங்கள், உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னால், தாவா செய்யக்கூடிய நமது பல சகோதரர்கள்ட்ட கூட சமயத்தில் இந்த தெளிவு இல்லை. பேரை பொறுத்த வரைக்கும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு என்ன சொல்லிடுவாங்க, பேரை திருத்தாட்டி வரக்கூடாதுன்னு சொல்லி கூட சொல்லலாம் சில பேர், கரெக்டா? அப்படி இல்லை. உள்ளே வந்தால் நம்ம லாஸ்ட் டைம் அதான் சொன்னோம், உதாரணமாக சுண்ணத்து பண்ணணுங்க, சுண்ணத்து பண்ணால் வரக்கூடாது அப்படி சொல்கிறது இல்லை. உள்ளே வந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், ஃபர்தான காரியம் நடந்தால் சுண்ணத்தான காரியம் நடக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக? அப்போ இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். உண்மையில் அவங்க சொல்லும்போது அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், இதை நம்ம கிளாஸில் என்ன செய்வோம், இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், எப்படி யோசிக்கிறாங்க மக்கள் அப்படிங்கிறக்கா சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். கரெக்டாக ஞாபகம் அவங்கள்ட்ட வந்து அதை சொல்லிட்டேன். இப்படி சொன்னால் இன்ஷால்லா இனிமேல் ஃப்யூச்சரில் நம்ம கிளாஸ் நடத்தும் போதும் இந்த சம்பவம் என்ன செய்யாது, எனக்கும் மறக்காது இன்ஷால்லா. இப்போ அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால், தாவாவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு, அதாவது நம்ம தாவா யுக்திகள் அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அதில் முதலாவது யுக்தியாக நம்ம இதை சொல்கிறோம். முதல்னு சொன்னால் இதுதான் ஆர்டர் படி ஃபஸ்ட்டுன்னு அர்த்தம் இல்லை, முக்கியத்துவங்கிற அடிப்படையில் நம்ம ஒன்றா பேசிட்டு வருவோம். முதல் முதல் விஷயம் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், கவனத்தை சிதற விடாமல் இருப்பது. கவனத்தை சிதற விடாமல் ஒரு கருத்தை நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த கருத்தை கவனமாக அழகான வரிசையில் கரெக்டான முன்னுரிமையோட அழகாக எடுத்து சொல்லணும். இப்படி சொல்லும் பொழுது நார்மலாக என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், பேசும்போது நம்ம உரையாடல் பண்ணும் பொழுது பேச்சு எங்கெல்லாம் போகும், ஒரு இடத்துல தொடங்கி எங்கேயோ போயிடும் பேச்சு, நம்மளே அங்கே போகணும்னு தெரியாது. அப்புறம் நம்ம என்ன பேச வந்தோம், அவங்க என்ன கேட்க வந்தாங்க, எல்லாமே என்ன செஞ்சிடும், ஒரு தெளிவு இல்லாமல் போயிடும். இதை ஒரு கவனமான முறையில் அவங்களையும் நேர்த்தியாக வழி நடத்துகிற மாதிரி, நம்மளும் கரெக்டான வழியில் நடந்து போகிற மாதிரி என்ன செய்யணும், உரையாடலை அமைக்க வேண்டும். அதுதான் ஃபோக்கஸ், அதாவது தர்கீஸ். ஒரு விஷயத்தில் உள ஓர்மையோட, அதாவது கவனம் சிதறாமல் பேசுவது. இதுக்கு நிறைய வழிகாட்டுதலை நம்ம பார்க்குறோம். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் அதை தான் லாஸ்ட் கிளாஸில் சொன்னேன் உங்களுக்கு. இது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்ட்ட போய் பேசுகிறாங்க. இந்த சம்பவத்தை அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்தை நம்ம தாவா ரீதியாக எப்படி கவனமாக ஒரு கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்ற கோணத்தில் இந்த வசனத்தை பார்த்தோன்னு சொன்னால் நிறைய படிப்பினை இருக்குது. அதுவும் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது கிளாஸுக்கு வரும்போது தஃப்சீரில் போய் ஏதாவது பார்த்தா நம்ம இது வரைக்கும் பார்க்காம இன்னொரு அடிஷ்னலான ஒரு விளக்கத்தை அந்த ஆசிரியர்கள் சொல்வதை பார்க்குறோம். இப்படி ஒவ்வொரு தடவையும் ஒரு அதிகப்படியான பல கோணங்கள் அதில் வெளிப்படுவதை நம்ம பார்க்க முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனோட உரையாடுதல் என்பது திருக்குர்ஆனில் பல இடத்துல வருது. இப்போ இந்த உதாரணமாக இது வந்து சூரா ஷோரா என்று சொல்லக்கூடிய சூறாவில் வருது, அதே மாதிரி சூரா ஆராஃபில் வருது, இன்னும் பல சூறாக்களில் இந்த உரையாடல்கள் பல கோணத்தில் வருவதை பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துல எப்படி வருதுன்னு சொன்னால், இது உங்களுக்கு தெரியுதா பார்க்க கொஞ்சம்? ரைட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து ஃபிரௌன்ட்ட போன்னு சொன்னால், அவங்க ஹாரூனையும் கூட தாங்க அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. அல்லாஹ் வந்து 2 பேரையும் கொடுத்து அனுப்புகிறான். போன உடனே 2 பேரும் ஃபிரௌன்ட்ட வராங்க. ஃபத்தியா ஃபிரௌன ஃபக்கூலா இன்னா ரசூலு ரப்பில் ஆலமீன். 2 பேரும் ஃபிரௌன்ட்ட வந்து சொல்கிறாங்க, நாங்கள்
இறைவனுடைய தூதராக வந்திருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஃபிரௌன்ட்ட போய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, அரிசில் மஆனா பனி இஸ்ராயில், ஆகவே நீ என்ன செய்யணும், எங்களோடு பனி இஸ்ரவேல் மக்களை எங்களோட உன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து அனுப்பிவிட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 2 செய்தி, முக்கியமான செய்தி. ஒன்று என்ன, நான் இறைவனிடமிருந்து உங்களுக்கு வந்த இறை தூதர். அடுத்த முக்கியமான செய்தி என்ன, பனி இஸ்ரவேல் மக்களை விடுதலை செய்து ஃப்ரீயாக அனுப்பிடணும் என்று சொல்கிறார்கள். சொன்ன உடனே ஃபிரௌன் என்ன சொல்கிறான் பாருங்க, கால அலம் நு ரப்பிக்க ஃபீனா வலீதன் வ லபிஸ்த ஃபீனா மின் உமரிக்க சினீன். ஏப்பா மூசாவே, நீ வந்து சிறு பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் தானே நீ வளர்ந்த, சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே நீ எங்கள் வீட்டில் தானே வளர்ந்துட்டு இருந்த, எவ்வளோ வருஷம் நான் உன்னை வளர்த்தேன். அதுலேயும் கருத்து, அதாவது வளர்த்த ஃபிரௌனும் இப்போ பேசுகிற ஃபிரௌனும் சேமா இல்லையாண்டெல்லாம் கருத்து வேறுபாடு இருக்குது. அதையெல்லாம் நம்ம சைடில் வச்சுருவோம். மொத்தத்தில் அந்த ஃபிரௌன், அப்போ எங்களுடைய குடும்பத்தில் தான் நீ சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே வளர்ந்த. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த குழந்தையாக இருக்கும் பொழுதே ஆற்றில் போடப்பட்டு இவங்க கண்டெடுத்து அப்போ வந்து வளர்க்குறாங்க. அப்போ அந்த ஒரு பாசம் இருக்கும்ல, அந்த அடிப்படையில் சொல்லி காட்ட, சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே நான் தானப்பா உன்னை வளர்த்தேன். அது மாதிரி எங்களுடைய இந்த குடும்பத்தில் பல வருஷம் நீ வாழ்ந்தியே. அப்புறம் என்னது, ஒரு எமோஷனலாக ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது சின்ன பிள்ளைலேருந்து நம்ம தானே வளர்த்தோம், ஆமாம் கரெக்டு, எனக்கு அந்த ஃபீலிங்லாம் வருது, நம்ம அன்னைக்கு அப்படி பண்ணோம்ல, கரெக்டு, நம்ம இங்கே விளையாடணும்ல, கரெக்டு தான், சே வாங்க அப்படின்னு கட்டிப்பிடிச்சா என்ன இருக்கும், அவர் வந்த ரூட்டை விட்டு சாப்பாடு போடுப்பார், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு, விருந்து வையின்னு சொல்லி இப்படி போய் வேறு வீட்டுக்கு போயிருக்கோம். ஆனால் என்ன செய்யலை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி பண்ணலை. ஆனால் அவன் எப்படி கொண்டு போகிறான் பாருங்க. அதுக்கு பிறகு மினல் காஃபிரீன், நீ உன்னுடைய அந்த வேலையை நீ செஞ்சியே, ஒன்று செஞ்சுட்டு போன ஞாபகம் இருக்கா, நீ வந்து நம்மளுடைய அந்த அருளை எல்லாம் நிராகரித்தவனாக அந்த வேலையை நீ செஞ்ச என்று ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறான். இது என்ன வேலை, என்ன விஷயம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, இந்த அந்த நகரை விட்டு, அந்த மிஸ்ரை விட்டு வெளியே போகும் பொழுது அவங்க ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. கிப்தியில் ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, இவங்க வந்து குத்த போய் அவன் செத்து போயிடுறான். இறந்த உடனே இவங்க அந்த ஃபிரௌனுடைய அந்த கிப்தியர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, பிடிச்சிருவாங்க, கொலை செஞ்சிருவாங்க என்று ஒரு கருத்து சொல்லப்பட்ட உடனே இதை கேட்டு பயந்து என்ன செஞ்சுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் வெளியே போயிடுறாங்க. போய் தான் மதீனாவுக்கு போய் எல்லாம் சுற்றி வராங்க. அப்போ அவன் சொல்கிறான், அந்த இதை நான் உன்னை வளர்த்தேன், பாசத்தோடு வளர்த்தேன், எங்கள் வீட்டில் தான் நீ வளர்ந்த, இவ்வளோ வருஷம் இருந்த, என்ன இதெல்லாம் மறந்துக்கிட்டு என்ன பேச்சுப்பா நீ பேசுகிறன்ற மாதிரி பேசுகிறான். அடுத்து என்ன சொல்கிறான், அது கரெக்டு, ஒரு வேலையை ஒன்று செஞ்சுட்டு போனியே ஞாபகம் இருக்கா உனக்கு, இப்போ அதை நான் பிடிச்சி பேச போனோம்னா உன்னை தூக்கி உள்ளே வச்சுருவேன், அல்லது உனக்கு மரண தண்டனை கொடுத்துருவேன், அப்படி வேலை செஞ்சுட்டு போயிருக்க என்ற மாதிரி 2 விஷயத்தை பேசுகிறேன். இப்போ இதை வந்து உதாரணமாக இப்னு ஆஷூர் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஸ்டார்டிங்கில் மூசா அலைஹிஸ்ஸலாம் விவரமாக பேசுகிற மாதிரியே ஃபிரௌனும் விவரம் இல்லாமல் பேசலை. நீங்கள் பாருங்கள், ஃபிரௌனும் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்றாங்க, ஒரு பெரிய விஷயத்தை சொல்கிறாங்க, நான் தான் இறைவனுடைய தூதர், பனு இஸ்ராயீலெல்லாம் விடுதலை பண்ணி அனுப்பு. இது சாதாரண விஷயமா பெரிய விஷயமா? ஃபிரௌன்ட்ட போய் பேசுனா, என்ன பேசுனேன்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு ஃபிரௌன் என்ன பண்ணியிருக்கணும், அப்படிப்பா அவன் எப்படி பேசுகிறான் பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுனதவே பொருட்படுத்தாமல், இவர் கேட்ட விஷயத்தையெல்லாம் கவனம் செலுத்தாமல், என்னப்பா நீ ரொம்ப நாள் கழிஞ்சு வந்திருக்க, நம்மளாம் அப்படி பேசுகிற மாதிரி. அப்போ ஃபிரௌனுக்கும் என்ன தெரியுது, எதை கவனம் செலுத்தணும், எதை நம்ம என்ன செய்யணும், அதாவது பாராமுகமாக, அதாவது தஜாகல்னு சொல்லுவாங்க, கண்டுக்கிறாமல் விட்டுட்டு அந்த கவனத்தை திசை திருப்பணும்னு ஃபிரௌன் என்ன செஞ்சு தான் வச்சுருக்கான், அவனும் தெரிஞ்சவனாக தான் இருக்கிறான். அதனால தான் ஃபிரௌனாக இருந்திருக்கிறான். அப்போ அரசியல்வாதிகள் இந்த அந்த பதவியில் இருக்கக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நினைப்போம் இன்றைக்கி புதுசாக இந்த மாதிரிலாம் பல யுக்திகளை கையாளுறாங்க இன்றைக்கி. அப்படிலாம் கிடையாது, இதெல்லாம் மூசா காலத்தில் உள்ளது தான். நம்ம ஊரில் அப்படி தான் சொல்லுவாங்க, பார்த்துறீங்களா, பழைய காலத்தில் உள்ளது என்ன சொல்லுவாங்க, என்னப்பா மூசா காலத்தை எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு. இந்த மாதிரி யுக்திகளும் எல்லா அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய யுக்திகள், அவங்க மக்களை திசை திருப்புறது, கவனத்தை சிதறடிக்கிறது, வழி தடுமாற செய்வது, டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது, இது எல்லாமே என்ன தான், சேம் மூசா காலத்து விஷயந்தான், ஒன்றும் வித்தியாசம்லாம் கிடையாது. என்ன அந்த காலத்தில் இந்த சோஷியல் மீடியா இல்லை, இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் பண்ணுறமே தவிர நம்ம செஞ்சதை விட ஒரு ஸ்டெப்பு மேலே தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அந்த காலத்திலையும் அவங்க செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இப்படி யார் சொல்கிறா, ஃபிரௌனும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு உடனடியாக பதில் சொல்லாமல் டோட்டலி கவனத்தை திசை திருப்புற மாதிரி பேசுகிறான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்தை திணறடிப்பதற்காக அவங்க கொண்டு வந்த ஆர்கியூமெண்ட்டை பேசுவதை விட்டும் அவங்க கவனத்தை சிதறடித்து, ஒன்று பாசம், இன்னொன்று அச்சம், இந்த 2 விதமாக அவங்கள திசை திருப்புற மாதிரி ஒரு கோணத்தில்
அவங்கள தடுமாற வைக்கிற மாதிரி ஃபிரௌன் பேசியதாக இதிலிருந்து விளங்கலாம் அப்படின்ற மாதிரி கருத்தை வந்து உதாரணமாக இப்னு ஆஷூர் அவங்க தங்களுடைய அந்த தஃப்சீரில் சில விளக்கம் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, இதுலேயும் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவன் முதல்ல வந்து நீ பாசமாக வளர்த்த, அப்புறமா நீ குற்றம் செஞ்சேன்னு சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பதில் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு குற்றத்துக்கு பதில் சொல்கிறாங்க, பாசத்துக்கு ரெண்டாவது பதில் சொல்கிறாங்க. அந்த ஆர்டர் ஏன் மாற்றினாங்கன்றதும் விளக்கம் சொல்லப்படுது. இப்போ நம்ம இதை பார்க்க போனோம்னா இன்னொரு 5-6 கிளாஸ் இந்த வசனத்தினுடைய உரையாடலை மட்டுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பல நுணுக்கமான கருத்துகள் தஃப்சீரில் சில உஸ்தாதுகள் விளக்கம் சொல்வதை பார்க்கிறோம், தஃப்சீர் ஆசிரியர்கள். அப்போ இதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க, கால ஃபஅல்துஹா இதன் வ அன மினத் தால்லீன், நான் அதை செஞ்சேன். அதாவது இதில் 2 விதமாக ஃபால்துஹா இதன், அந்த இடத்துல அந்த இதன் ஃபால்துஹான்னு சொல்லாமல் ஃபால்துஹா இதன் ஏன் சொல்கிறாங்கன்னா, செஞ்சப்பா அதனால் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு துணி இருக்குது. அதை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் ரொம்ப காலம் கழிஞ்சு திரும்பி வராங்க. அந்த நமக்கு இஸ்லாமிய வரலாற்றின்படி அடிப்படையில் கரெக்டான காலம் அறிஞர்கள் சொல்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் யூத அந்த வரலாறு படி ரொம்ப வருஷம் கழிஞ்சு வர்றதாக தான் அவங்களுடைய வரலாறு சொல்லப்படுது. அப்போ எப்போவோ செஞ்ச ஒரு விஷயத்தை இப்போ எதுக்கு பேசுகிற நீ அப்படின்ற மாதிரி, அப்போ செய்தேன் அதனால் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு துணி இருக்குது அப்படின்னு. அதை நான் செய்தேன், செய்யும் பொழுது நான் எப்படி இருந்தேன், நான் வழி தவறியவனாக இருந்தேன். வழி தவறியவன் சொன்னால் அந்த சமயத்தில் உள்ள அந்த சூழல் ஒரு, அதாவது இறைவனுடைய நேர்வழி கிடைக்காம இந்த தால்லீனுக்கு என்ன அர்த்தம் பண்ணு அப்படிங்கிற விஷயத்த சொல்லப்படுகிறது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபிரௌன் என்ன சொல்கின்றான், நீ நிராகரிக்கக்கூடியவனாக இருந்தாய். அவங்க என்ன சொல்கிறாங்க, நிராகரிக்கக்கூடியவனாக இருக்கல, மின தால்லீனாக இருந்தேன், நான் வந்து அந்த சமயத்தில் சரியான அந்த தெளிவில்லாத முறையில் இருந்தேன் அப்படின்னு அவங்க பதில் சொல்வதாக சொல்கிறார். சொல்லிட்டு அடுத்து பாருங்க, அதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், ஃபரர்து மின்கும் லம்மா ஹிஃப்துக்கும் ஃபவஹபலி ரப்பி ஹுக்குமன் வஜஅலனி மினல் முர்சலீன். அப்போ அதே மாதிரி அந்த நம்ம இந்த மாதிரி நான் செய்தேன். அதற்கு பிறகு நான் என்ன செஞ்சேன், உங்கள் மீது உள்ள அச்சத்தினால அங்கிருந்து நான் வெளியே ஓடி போனேன். வெளியே ஓடி போய் எனக்கு என்ன நடந்துச்சு, இறைவன் என்னை தேர்ந்தெடுத்து எனக்கு நேர்வழி காட்டினான், என்னை இறை தூதராக அனுப்பினான். அப்போ முதல்ல என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ல வந்தாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் 2 விஷயத்தை சொல்ல வந்தாங்க. என்ன 2 விஷயம் சொன்னாங்க ஸ்டார்டிங்கில்? ஃபிரௌன்ட்ட வந்து என்ன சொல்ல வந்தாங்க, நான் இறை தூதர், இன்னொன்று பனி இஸ்ராயீல் அனுப்பு, 2 தானே பாயிண்ட்டு. அப்போ அவன் எங்கேயோ கொண்டு போயிட்டான். உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, இங்கேருந்து நான் போய் இறை தூதராக வந்துட்டேன், பழையபடி எங்கே வந்துட்டாங்க, நான் இறை தூதராக இப்போ வந்திருக்கிறேன் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு திரும்ப வந்துட்டாங்க. அப்போ இவன் திசை திருப்ப முயற்சி பண்ணதை என்ன செய்யல மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்டுக்கிறேன்ல, அதை தக்க முறையில் அதை பதில் சொல்லி நான் இறை தூதராக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த கருத்தை என்ன செய்கிறாங்க, மீண்டும் ஒரு வலியுறுத்தக்கூடிய முறையில் செய்கிறாங்க. அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, தில்க நிஅமத்துன் தமுன்னுஹா அலைய அன் அப்பத்த பனி இஸ்ராயில், நீ எனக்கு அந்த அருள் கூட செஞ்சேன்னு ஒன்று சொல்கிறியே, அந்த அருள் கூடையை பொறுத்த வரைக்கும் நீ பனி இஸ்ராயேலை உதாரணத்துக்கு, இதுலேயும் நிறைய விளக்கம் இருக்குது, நம்ம சுருக்கமாக சொல்லப்போனால் பனி இஸ்ராயேல் மக்களை வந்து நீ அடிமைப்படுத்தலைன்னு சொன்னால் இந்த அருள் கூடைக்கு வேலையே இல்லையே. இப்போ என்னையை பிடிச்சி எனக்கு அருள் கூட செஞ்சேன்னு சொல்கிறியப்பா, இதுவே தேவைப்பட்டிருக்காது. எப்போ தேவைப்பட்டிருக்காது, பனி இஸ்ராயேலை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தலைன்னு பிரச்சனை இல்லை. இப்போ பனி இஸ்ராயேலை கொடுமைப்படுத்துறதை மறந்துக்கிட்டு எனக்கு என்ன அருள் கொடை செய்ததாக நீ பேசுகிறாய் அப்படின்ற கருத்தை பதிவு செய்கிற மாதிரி அவன் அருள் கொடைன்னு சொன்னதில் உள்ள அந்த நுணுக்கத்தை என்ன செய்கிறாங்க, நீ சொன்ன மாதிரி ஆங்கிளில் பார்க்க முடியாது, நீ என்ன செஞ்சிருக்கிற, மிகப்பெரிய அநீதி இழைச்சவனாக இருக்கிற, அந்த அநீதி இழைச்சிக்கிட்டு என்ன அருள் கொடையை பேசுகிறாய் அப்படின்ற மாதிரி அவன் அருள், நான் உனக்கு நிறைய என்ன செஞ்சுருக்கிறேன், அருள் கூட செஞ்சுருக்கிறேன், இந்த மாதிரி உன்னை கவனிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெயிட் என்ன செய்கிறாங்க, குறைச்சி அது அவன் எந்த நோக்கத்துக்காக ஃபிரௌன் பயன்படுத்தினானோ அந்த நோக்கத்தில் என்ன செய்கிறாங்க, அதை தள்ளி விட்டுட்டு இவங்க சொன்ன மெயின் செய்தியை சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ இந்த இடத்துல 2 கருத்து பதிவு செய்யப்படுது. பனி இஸ்ராயேலை அடிமைப்படுத்தியிருக்கேன்னு திரும்ப வராங்க, ஏன்னா பனி இஸ்ராயேலை விடுதலைப்படுத்தணுன்றது முதல் பாயிண்ட். அதே மாதிரி நான் இறை தூதராக வந்திருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ 2 கருத்தை ஃபிரௌன் சொல்கிறான், 2க்கும் பதில் சொல்வதன் மூலமாக தங்களுடைய முதல் 2 கருத்தையும் மீண்டும் என்ன செய்கிறாங்க, வலியுறுத்தி நான் இறை தூதர், பனி இஸ்ராயேலை அடிமைப்படுத்துறது தவறு, அது அருள் கொடை கிடையாது, விடுதலை பண்ணணுன்ற கருத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ எப்படி அந்த கருத்து பதிவு நடக்குது பாருங்க. சரி, இது வரைக்கும் நடந்துச்சா, அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ ஃபிரௌன் என்ன செய்யறான், சரி இப்போ என்ன செய்ய முடியாது, அந்த டாபிக், அந்த எமோஷன், அந்த பயம் காட்டுறதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலை. சரிப்பா ஓகேப்பா, இப்போ அடுத்து என்ன சொல்லு, ஒமா ரப்புல் ஆலமீன். ஃபிரௌன் சொல்கிறான், கால ஃபிரௌன் ஒமா ரப்புல் ஆலமீன். சரி ரப்புல் ஆலமீன் சொல்லிப்பா யாருப்பா சொல்லுப்பான். ஏன்னா அந்த ஊரில் ரப்புன்னு யார் எல்லாரும் மக்கள் மத்தியில் பிரகடனம் செஞ்சுட்டு இருக்கா, ஆனால் ரப்புக்கும் ஆலா அப்படின்னு ஃபிரௌன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்து ஃபிரௌன் இல்லைன்னு சொல்லணும்ல. இப்போ
அப்போ ஃபிரௌன் என்ன செய்யறா, சரி ரப்புல் ஆலமீன் யார் சொல்லு அப்படின்னு. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, கால ரப்பு சமாவாத்தி ஒல் அர்தி ஒமா பைனகுமா இன் குன்து மூக்கினீன். அப்போ வானம் பூமி அதற்கு மத்தியில் உள்ள அனைத்திற்கும் அவன் தான் ரப்பு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ரப்புல் ஆலமீன் அப்படிங்கிறத ரப்புடைய, அதாவது ரப்புனா என்ன அப்படின்னு அந்த சைடு பேசாமல் அவனுடைய கட்டுப்பாடு எதன் மீது இருக்குது, எதுக்கெல்லாம் அவன் ரப்பு என்று சொல்வதன் மூலமாக ரப்புல் ஆலமீன் யாருன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? அப்போ வானம் பூமி அப்படின்னா இதில் யார் உள்ளே வந்துடுவா இப்போ ஆட்டோமேட்டிக்காக? ஃபிரௌன் அவன் வணங்குற எல்லாம் என்ன செஞ்சிடும், எல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது, இதுக்கெல்லாம் மேலே தான் ரப்புல் ஆலமீன் அப்படின்ற மாதிரி வானம் பூமி இவைகளுக்கு மத்தியில் உள்ள அனைத்துக்கும் அவன் ரப்பாக இருக்கிறான். இன்குந்து மூக்கினீன், நீ ஏதாவது ஒரு விஷயத்தில் நீ உறுதியாக இருக்கக்கூடியவனாக இருந்தால் இதை நீ விளங்கி கொள்வாய். இந்த மூக்கினீன் என்று சொல்வதற்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த நாத்திகர்கள் சம்பந்தமான உரையாடல் வருகின்ற பொழுது சில பேர் சொல்லுவாங்க, இதை நான் சும்மா ஒரு சின்ன ஒரு கமெண்ட்டாக தான் நான் சொல்ல விரும்புகிறேன். சில பேர் சொல்லுவாங்க, உண்மை என்று ஒன்று இருக்கிறதா அப்படின்னு பேச போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ரொம்ப பேசி பேசி இல்லைங்க உங்களுக்கு அது உண்மை எனக்கு இது உண்மை, யார் எதை வேணால் உண்மை நினைக்கலாம், இப்படி குழப்பமாக பேசக்கூடிய சில மக்கள் இருப்பார்கள். ஆனால் அப்படி பேசக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு அறிஞர் புதுசாக ஒரு புத்தகம் பப்ளிஷ் பண்ணியிருக்கார். அவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல இன்குந்து மூக்கினீன் அப்படின்னு சொல்றதுல என்னென்னா, நீ ஏதாவது ஒரு விஷயத்தில் உறுதியாக நம்புறவனாக இருந்தால் இறைவனை நம்பாமல் வேறு வழி கிடையாது. அப்படி கனெக்ஷன் பண்ணார். எதையாவது நம்பினா நீ ஹயாத்தோடு இருக்க நம்பினாலும் நீ இறைவன் நம்பி தான் ஆகணும். எதையாவது உன்னை நீ உண்மை நம்பக்கூடியவனாக இருந்தால் கட்டாயமாக எந்த உண்மையை நம்பி ஆகணும், எல்லாத்தையும் படைச்ச இறைவன் இருக்கிறான்ற உண்மையை நம்பாமல் நீ வேறு எதையும் நம்ப முடியாது. அதனால தான் இந்த இன்குந்து மூக்கினீன் என்ற வார்த்தைக்கு இன்னும் ஆழமான கருத்து இருக்குன்னு சில விளக்கம் சொல்வதை பார்க்க. அப்போ அந்த சூழல் வருகின்ற பொழுது அந்த கருத்தை நம்ம பேசுவோம். அப்போ அதுக்கப்புறம் ஃபிரௌன் என்ன செய்கிறான், கால லிமன் ஹவுலஹு அலா தஸ்தமியூன். அப்போ ஃபிரௌன் சுற்றி உள்ள மக்களை பார்த்து, இப்போ ஃபிரௌனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ரப்புல் ஆலமீன் யார் ஃபிரௌன் சொல்லி வச்சுருக்கான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க, நீ இல்லைப்பா வானம் பூமி எல்லாத்துக்கும் ரப்பு அவன் தான் ரப்பு, அவன் தான் என்னை அனுப்புனா அப்படின்னு. அப்போ பக்கத்தில் உள்ளவன் என்ன செய்யக்கூடாது, ஆமாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது ரைட்னு போயிடக்கூடாது. அதனால் பக்கத்தில் உள்ளவெல்லாம் பார்த்தா அவன் என்ன சொல்கிறான், ஃபிரௌன் கால லிமன் ஹவுலஹு அலா தஸ்தமியூன். மக்களையெல்லாம் பார்த்து நீங்களாம் கவனிக்கலையே, கேளுங்க என்ன சொல்கிறாரு கேளுங்க பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்புறம் அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப பதில் சொல்கிறாங்க, கால ரப்புக்கும் ஓ ரப்பு ஆபா இக்குமுல் அவ்வலீன். அடுத்து இன்னொரு ஷாக் கொடுக்குறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ரப்பு வானம் பூமிக்கு ரப்பு மட்டும் இல்லை, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் ரப்புக்கும் இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ரப்பு. முதல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, ஃபிரௌன்ட்டு தனியாக பேசிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ உரையாடல் என்ன செய்கிறாங்க, அந்த என்டையர் அந்த சபைக்கு பேசுகிறாங்க. உங்கள் அனைவருக்கும் ரப்பு, உங்களுடைய மூதாதையருக்கும் ரப்பு. அப்போ ஃபிரௌனும் அவனுடைய பரம்பரை என்ன சொல்லி வச்சுருக்காங்க, அவங்களுடைய ஒவ்வொருவனும் கடவுளர்கள் அப்படின்னு வச்சுருக்கான். ஃபிரௌனை மட்டும் தட்டல்ல, நீயும் கடவுள் கிடையாது, உன்னோட மூதாதையர் யாரும் கடவுள் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அதான் நிலைமை, உங்களை எல்லாரையும் படைச்சது அந்த ரப்பு, உங்கள் எல்லாருடைய மூதாதையரையும் படைச்சது அந்த ரப்பு அப்படி. அப்போ இந்த இடத்துல என்னன்னு சொன்னால், ஃபிரௌனுடைய அந்த முழு அவன் அந்த சமுதாயத்தில் என்ன ஒரு கற்பனையில் அந்த மக்கள் மத்தியில் கட்டமைக்கப்பட்டிருக்குதோ அதை சிம்பிளாக என்ன செய்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், இது எல்லாத்துக்கும் ரப்பு அல்லாஹ் தான் என்று துணிச்சலான முறையில் அந்த இடத்துல எடுத்து வைக்கிறாங்க. அப்போ ஃபிரௌன் என்ன சொல்கிறா அப்படின்னு சொன்னால், கால இன்ன ரசூலக்கும் உள்ளதி உரிசில இலைக்கும் ல மஜ்னூன். இப்போ உடனே சொல்ல, உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த தூதர் இருக்காரப்பா உண்மையிலே ஒரு பைத்தியக்காரா இருப்பா அப்படி. அப்போ ஏன் ஒரு பைத்தியக்காரப்பா, தெளிவான பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு உண்மையான செய்தி எடுத்து வைக்கப்படுகின்ற பொழுது இதுவரைக்கும் என்னெல்லாம் செஞ்சுருக்கிறான் ஃபிரௌன், என்னெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறான். முதல்ல எமோஷனலாக ஒரு விஷயத்தை சொல்கிறான், என்னப்பா நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாண்டு ஞாபகம் இல்லையாப்பா அப்படின்னு. சரியா? ஏன்னா இதில் என்னென்னு சொன்னால், இந்த வளர்த்த ஃபிரௌன் அந்த வளர்த்த ஃபிரௌன் இன்னொன்று, இப்போ பேசுகிற ஃபிரௌன் இன்னொன்று அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அப்படின்னா இந்த ஃபிரௌனும் மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைச்சிருப்பாங்க அந்த டைமில், மேபி ஒன்றா விளையாடி இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன, நம்ம எல்லாம் ஒன்றா இருந்தப்பா, நம்ம வீட்டில் தானே வளர்ந்த நீ அப்படின்னு எமோஷனலாக கொண்டு போகிறாங்க. இப்போ நம்ம அப்படி யாராவது பார்த்தா என்ன செய்வோம், நம்ம அந்த காலத்தில் எப்படி போனோம், அங்கே ஒரு இடத்துல போய் அப்படி கதை வேறு மாதிரி போயிடும். அப்போ அந்த எமோஷன் அது என்ன செய்யலை மூசா அலைஹிஸ்ஸலாம், அது அழகா. ஏன்னா இவங்க வந்த அந்த நோக்கம் ஒரு மகத்தான நோக்கம், ஒரு பெரிய விஷயத்தை சொல்ல வராங்க. இப்போ அதிலிருந்து என்ன செய்ய முடியாது, கவனத்தை சிதறவிட முடியாது. அப்போ கவனமாக அந்த கருத்தை ஆமோதிக்கிற அந்த துண்டுக்கு மட்டும் ஆமோதிக்கிறாங்க, கடந்து போகிறாங்க. கடந்து போய் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறாங்க. அதே மாதிரி பயம் காட்டுறான், நீ அந்த வேலை செஞ்சே இல்லை, நான் நினச்சா என்ன செஞ்சிருவேன், தண்டிச்சிருவேன், அந்த குற்றம் இன்னும் நிற்கிது பெண்டிங். கரெக்டா? அப்போ அதுக்கும் என்ன செய்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் தக்க பதிலை சொல்லி மீண்டும் என்ன செய்கிறாங்க, அந்த தான் இறை தூதர், இறைவன் வழிகாட்டி இறை தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்ற தன்னுடைய அந்த பணியை எடுத்து சொல்கிறார்.
இப்போ என்ன செய்கிறான், இவர் மஜ்னூன்பா அப்படின்றான். அப்போ பாருங்கள், அப்போ எப்போவுமே ஒரு கருத்தை யாராவது சொல்ல வந்தாங்கன்னா யாருமே என்ன செய்வாங்க, கருத்தை எதிர்க்க மாட்டாங்க. ஸ்டார்டிங்கில் என்ன செய்வான், இந்த ஆள் சரி கிடையாது, அவ்வளோ நாள் பேசின பாருங்க, நம்மகிட்ட வந்து எப்படி பேசிட்டு போயிட்டான் பாருங்க, இந்த மாதிரி ரூட்டில் தான் போவாங்களே தவிர அவன் பெரிய குற்றம்லாம் செஞ்சிருக்காப்பா, அவன் பழைய காலத்தில் அவனுடைய நடவடிக்கை தெரியாது, அவன் எவ்வளோ ஃப்ராட் வேலை, இப்படி ஏதாவது பேசுகிறது. அதனால் இப்போ பொதுவாக இந்த இப்போ இப்னு ஆஷூர் அவங்க அதில் சொல்லி காட்டுறாங்க, மனிதன் என்பவன் இப்னு யௌமிஹி, இன்னைக்கு நிலைமையில் இவன் எப்படி இருக்கானோ அதை வச்சு தான் ஒரு மனிதனை டீல் பண்ணுமே தவிர அவன் வந்து என்ன லைச இப்னி அம்சிஹி, அவன்கிட்ட அந்த காலத்தில் என்ன செஞ்சான வச்சு பார்க்குறது இல்லை. அவன் செஞ்சிருப்பான், தெரிஞ்சிருப்பான், நல்லா வந்திருப்பான், கரெக்டாக. அப்போ எதுக்கு அது பயன்படுத்தப்படுது, இவருடைய அந்த கருத்து தாக்கம் செலுத்திவிடக்கூடாது என்பதற்காக செய்யக்கூடிய இந்த யுக்திகள். இப்போ பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, கால ரப்புல் மஷ்ரிகி ஓ ரப்புல் மகரிபி ஒமா பைனஹுமா இன்குந்தும் தாக்கிலூன். இதில் பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் சொல்கிறாங்க, அவன் கிழக்குக்கும் மேற்குக்கும் அதற்கு இடையில் உள்ள அனைத்திற்கும் அதிபதி. ஏன்னா கிழக்கு மேற்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் கிழக்கு மேற்கு அப்படிங்கும்போது டெய்லி மக்கள் பார்க்கக்கூடிய காட்சி என்ன, சூரியன் உதிக்குது பார்க்கணும், சூரியன் நடுவில் வருது, சூரியன் அதாவது மேலே ஏறுகிறது, ஃபஜ்ர் டைமை பார்க்க, எல்லா இந்த நிகழ்ச்சிங்கிறது அன்றாடம் பார்க்கக்கூடிய இறைவனின் அத்தாட்சி, அது கரெக்ட் தானே. அப்போ எல்லாருக்கும் அந்த அத்தாட்சி தெரியும். இப்போ இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இந்த கிழக்கு மேற்கு அனைத்திற்கும் யார் அதிபதி, யார் ரப்புல் ஆலமீன் சொல்லணும், அவன் தான் இது அனைத்திற்கும் அதிபதி. அப்போ இந்த இடத்துல இதை சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, இன்குந்தும் தாக்கிலூன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள என்ன சொன்னா, இவர் மஜ்னூன் அப்படின்றான். இவன் என்ன சொன்னா, உனக்கு அறிவு இருந்தா, இங்கே பதில் பாருங்க, ஒவ்வொரு அறிவு கட்ட வேண்ட மாதிரி சொல்கிறான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை. பதில் என்ன சொல்கிறாங்க, உண்மையிலே உனக்கு புத்தி இருந்தால் நீ புரிஞ்சுக்கிடுவ, என்னது கிழக்குக்கும் மேற்குக்கும் அதுக்கு இடையில் அனைத்திற்கும் அவன் தான் ரப்பன். இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யலைன்னு சொல்ல முடியுமா இந்த வசனத்தின் அடிப்படையில்? அதுக்கு மட்டும் சொல்லலை, அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, இதுக்கு முன்னாடி தொடர்ந்து இஃப்ரோன்னு சொல்லிட்டே வரான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யல, ஆல்மோஸ்ட் எதுக்குமே பதில் சொல்லலை. கவனிச்சிங்களா, மூசா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டுக்கு தான் பதில் சொல்கிறாங்க. என்ன ரெண்டு விஷயத்துக்கு பதில் சொல்கிறாங்க, பர்சனலாக அவங்க இன்வால்வ் ஆன ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு அதை வந்து கிளியர் பண்ணாமல் கடந்து போனால் இவங்க பேச்சுக்கு வெயிட் இல்லாமல் போகலாம், அல்லாஹ் அறிஞ்சவனாக இருக்கான். இப்போ அதை மட்டும் அவங்க லைட்டாக கிளியர் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு இவன் என்னென்னவோ சொல்கிறான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யலை, இவன் சொல்கிறதையே என்ன செய்யலை, ஒரு பொருட்டை மதிக்காமல் அவங்க பதிவு செய்ய வேண்டிய கருத்தை கவனமாக பதிவு செய்கிறார்கள். அடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் ஃபிரௌன் என்ன செய்கிறா, கால லைனி தஹத இலாஹன் கைரி லஅஜஅலன்னக மினல் மஸ்ஜூனின். அடுத்து ஃபிரௌன் சொல்கிறான், என்னை தவிர வேற யாரையாவது கடவுள்னு எடுத்துக்கிட்டேன்னு வைங்க, கடவுள்னு எடுத்துக்கிட்டா உன்னைய ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவேன். அதையும் ஏன் மினல் மஸ்ஜூனின்னு சொல்லப்பட்டுச்சு, அப்படி இப்படி அதுலேயும் நிறைய எக்ஸ்பிளேஷன் சொல்லப்படுது, நம்ம அதில் போக தேவையில்லை. அப்போ என்ன செய்வேன், அரெஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்னு. எதுக்கு, என்னை தவிர வேற யாரையாவது நீ இலாகன்னு எடுத்துக்கிட்டா அப்படின்னு. இப்போ திரும்ப என்ன செய்யப்படுது, பழையபடியும் ஜெயிலில் பிடிச்சி உள்ளே போட்டுருவேன்னு மிரட்டப்படுகிறது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, கால அவலவுஜி துக்க பி ஷைஇம் முபீன், நான் தெளிவான அத்தாட்சியை கொண்டு வந்தாலுமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல நீங்கள் நல்லா பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த ஸ்டோரிக்கு முன்னாடி கிளம்பி வராங்க தானே, அல்லாஹ் அனுப்புகிறான்ல, அப்போவே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு விஷயம் தெரியும். என்னென்னு சொன்னால், அவங்களுக்கு என் மேலே ஒரு குற்றம் இருக்கிறது, இதை மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி தான் வராங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் ப்ரிப்பேர்டாக தான் வராங்க, எனக்கு மேலே அவங்களுக்கு என் மேலே ஒரு குற்றம் இருக்கிறது, அதனால என்னைய கொலை செஞ்சிருவாங்களோ நான் பயப்படுறேன் இன்னும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அல்லாஹ் சொன்னால், இல்லை இல்லை போ, அத்தாட்சி இருக்குது, நீ போ, நான் கூட முஸ்தமியூன், நான் வந்து கவனமாக கேட்கக்கூடியவனாக தான் இருக்கிறோம், உனக்கு ஒன்றும் வராது போன்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்புகிறான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வரும்போதே அவங்களுக்கு என்ன தெரியும், ஃபிரௌன் என்ன கேட்க போகிறான் அப்படின்றது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆச்சரியமான செய்தி இல்லை. இப்படி யோசிச்சிங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியுது, இந்த டாபிக் அவன் கேட்க போகிறான்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும். புரியுது அவங்களுக்கு, ஏன்னா அவங்க ஏற்கனவே இப்படி ஒரு டாபிக் அவன் கேட்க போகிறான்னு தெரிஞ்சுதான் என்ன செய்கிறாங்க, வர்றாங்கன்றது முன்னாடி உள்ள வசனம் சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம். அப்போ ஒரு இடத்துக்கு போகும்போது நமக்கும் தெரியும், நம்ம எதாவது பேசுனா அவன் இதெல்லாம் சொல்லுவான், அப்போ அதை நம்ம எப்படி அதை கடந்து செல்ல வேண்டும் அப்படின்னு தெரிய வேண்டும். அப்போ அந்த கருத்தை நம்ம என்ன செய்யலாம், இதில் எடுத்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், அத்தாட்சி கொடுத்து அனுப்புகிறான். வந்தவனை என்ன செய்யணும், நான் தான்ப்பா இறை தூதர், இந்த அப்படி அத்தாட்சின்னு காட்டல பாருங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அவங்க என்ன செய்கிறாங்க, யதார்த்தமாக ஒரு மனுஷன் விளக்குற கருத்து எடுத்து வைக்கிறாங்க. அந்த கருத்து என்ன, வான பூமிக்கு அவன் அதிபதி, கரெக்ட், ஏன்னா இவனா அதிபதி யாரும் இல்லை. அப்போ வான பூமியெல்லாம் படைச்சது யார், அது படைத்த ஒரு இறைவன் இருக்க வேண்டும், அவன் தான் ரப்புல் ஆலமீன்.
இப்படி ஒரு மனிதன் யதார்த்தமாக புரிகிற எல்லா வாதத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி அவன் மறுக்கிறான், அல்லது முரண்பட்டு பேசுகிறான், அல்லது மிரட்டுகிறான். இப்படி வரும்பொழுது தான் என்ன செய்கிறாங்க, குறிப்பான அந்த வெயிட்டான அத்தாட்சி அவனுக்கு உள்ள அத்தாட்சி எடுத்து போடுறான். இப்போ இது போடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யப்படுது, யதார்த்தமாக நீ ஏப்பா பார்த்தாலே புரியுது, உனக்கு தெரியல, இது கூட தெரியல உனக்கு அப்படின்னு எல்லாரும் யதார்த்தமாக புரியக்கூடிய அந்த கருத்தெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே தான் வராங்க. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்குன்னு குறிப்பாக கொடுத்த அத்தாட்சி தான் இது. அந்த பாம்பா மாறுவது, அந்த கை வெண்மையாக மாறுவதெல்லாம் கொடுக்கப்பட்ட அத்தாட்சி. இப்போ அதுக்கு முன்னாடி மற்ற விளக்கத்தையெல்லாம் சொல்லிட்டு தான் மீண்டும் தொடர்ந்து மறுக்கப்படுகின்ற பொழுது, அந்த யதார்த்தமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து மறுக்கப்படுகின்ற பொழுது, ஒரு கரெக்டான தருணத்தில் அல்லாஹ்வுடைய வழிகாட்டின் அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, நான் தெளிவான அத்தாட்சியை கொண்டு வந்தாலுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபிரௌன் என்ன செய்யணும், கால ஃபஅத்தி பிஹி இன் குன்த மின சாதிகீன், சரி உண்மையாளாக இருந்தால் கொண்டு வாப்பா பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ என்ன செய்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த தடியை போடுகிறார்கள். இதா ஹிய சுபானு முபீன், திடீர்னு பெரிய பாம்பை மாறிடுச்சு. அப்போ நீங்கள் அந்த அந்த ஃபிரௌனுடைய சபையை இமேஜின் பண்ணி பாருங்கள். சபையில் மன்னர் உட்காந்துருக்காரு, சுற்றி வர மினிஸ்டர் உட்காந்துருப்பாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி வந்து நிற்பாங்க. அப்படி தானே இருக்கும் கற்பனையில் யோசிச்சா. அப்போ போட்டவொடனே திடீர்னு பாம்பு வந்தால் எல்லாம் எப்படி இருப்பாங்க, அங்கே இருக்கலாம் பயந்து, என்னப்பா பாம்பு வந்துருச்சு விட்டா அவங்களே பயந்து ஓடுற மாதிரி இருக்கும். அப்படி இப்போ எல்லாருமே திடுக்கிட்டு பயப்படக்கூடிய மாதிரி சூழல் ஆயிடுச்சாங்க. அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க, ஒ நஸா யதஹு ஃபைதா ஹிய பைதாஉ லின்னாதிரின், கையை அவங்க சொன்ன மாதிரி இப்படி உள்ளே வச்சுட்டு அல்லாஹ் சொன்ன மாதிரி எடுத்து காட்டுறாங்க. ஷைனிங் போயிட்டார், பார்த்தா கை பளபளன்னு இருக்குது, கீழே பார்த்தா பாம்பு. எல்லாம் ஒரே திகிலான பரபரப்பான, யாரும் செய்ய முடியாத மாதிரி ஒரு சூழல். அப்போ என்ன செய்கிறான் ஃபிரௌனு, கால லில் மலஇ ஹவுலஹு, சுற்றி இருக்கக்கூடியவன் என்ன சொல்கிறான், ஃபிரௌனு இன்னஹாதால சாஹிருன் அலீம், இவர் பயங்கரமான சூனியக்காரர்ப்பா அப்படின்னு. கரெக்டா? அப்போ யுரீது சூனியக்காரன் மட்டும் சொல்லாமல் இப்போ ஒரு சூப்பரான டயலாக் ஒன்று சொல்ல போகிறான். இந்த டயலாக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் அரசியல் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஊரில் இந்த ஸ்பெஷல் எஸ்ஐஆர்னு இருக்குல்ல, தீர்திருத்தம்லாம், இதே டயலாக் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்து இன்னைக்கு வரை இதே தான் சொல்லிட்டு இருக்கான். இவர் என்ன சொல்கிறார் மூசா அலைஹிஸ்ஸலாம்னா, யுரீது அன் யுஹ்ரிஜக்கும் மின் அர்திக்கும் பிசிஹ்ரிஹி ஃபமாதா தஅமுரூன், இவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய சூனியத்தை கொண்டு உங்களை உங்கள் பூமியிலேருந்து துரத்த வந்துட்டாங்க, உங்களை உங்கள் பூமியிலேருந்து துரத்துறதுக்கு இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறாரு. கரெக்டா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறான். அப்போ உங்களை துரத்தி விட்ருவான், இவங்களால் உங்களுக்கு பயம். இதெல்லாம் மூசா காலத்துலேருந்தே இதே கதை தான். இன்றைக்கும் நம்மகிட்ட என்ன சொல்லப்படுது, இந்த எஸ்ஐஆர் படிவத்தை கொடுத்துக்கிட்டு அதை ஒரு மீம்ஸில் போட்டுருந்தாங்க. 2025 ஒரு வயசான தாத்தா நிற்கிறாரு. ரைட்டு, நீங்கள் உயிரோடு இருக்கீங்க கரெக்டு, ஆனால் 2022 உயிரோடு இருந்தீங்க, நின்று ஆதாரம் அப்படின்னு. என்ன பண்ணணும் கரெக்டா? என்னன்னு சொன்னால் எல்லாம் துரத்திடுவான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் என்ன நடக்குது, கருத்துக்கு சரியான முறையில் விளக்க சொல்ல முடியவில்லை, உண்மையை எதிர்கொள்ள முடியாமல் இருந்தால் என்ன செய்வாங்க, உண்மையை கொண்டு வரக்கூடியவங்களை கேவலப்படுத்துவாங்க, அவங்கள மிரட்டுவாங்க, அல்லது அடுத்து என்ன செய்வாங்க, அந்த யார் கொண்டு வராங்களோ அவங்க சதித்திட்டம் திட்டி உங்களை நாட்டை விட்டு துரத்த போகிறாங்க, உங்களுடைய வாழ்க்கை முறையை கெடுக்க போகிறாங்க, ஃப்ரீடம் போயிடும், உங்கள் ஃப்ரீடத்துக்கு எதிரான போராட்டம். இது ஃப்ரீடம் எங்கே பங்கு இருக்குது, நம்ம எங்கே எல்லாத்தையும் படைச்ச இறைவன் இருக்கிறா, இதான் ஹக்குன்னு சொல்ல வந்தால் ஃப்ரீடத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது. இந்த மாதிரி பேசுவது ஃபிரௌன் காலத்திலிருந்தே வரக்கூடிய செய்தி என்பதை பார்க்குறோம். இப்போ இது ஒரு ஸ்டோரி. இப்போ இதுலேருந்து என்ன படிப்பினை பெற முடியும் என்று சொன்னால், என்னெல்லாம் சொல்லி ஃபிரௌன் என்னெல்லாம் யுக்திகளை கையாண்டான்னு சொல்ல முடியுமா இது வரைக்கும்? ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஆள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஓகே, அடுத்து சுட்டி காட்டி, இல்லை ஜெயிலில் பிறகு முதல்ல சுட்டி காட்டினதே மிரட்டுறதுக்கு தான். ஆமாம், அப்போ ஸ்டார்டிங்லேயே 2 விஷயத்தை கொண்டு வரான், ஒரு பயம், அச்சமும், எமோஷன். கரெக்டா? அடுத்து ஓகே, பைத்தியக்காரன்னு சொல்கிறான். அப்புறம் என்ன சொல்கிறான், என்னமா ஜெயிலில் வச்சிருவேன்னு சொல்கிறான். அப்புறம் அவர் சூனியக்காரன்னு சொல்கிறான். கரெக்டா? இப்போ என்ன சொல்கிறான், நாட்டை விட்டு வெளியே துரத்த வந்துட்டாருப்பா, எல்லாம் உங்களை எல்லாம் காலி பண்ணிடுவார், கவனமாக இருங்க அப்படின்னு. ஸோ ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் பாருங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்லலை. கவனிச்சிங்களா? இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய பாயிண்ட். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய அந்த நம்பகத்தன்மையே பாதிக்கிற மாதிரி டைப்பில் அவன் ஒரு விஷயத்தை சொல்கிறான். அதை கரெக்டாக தேவையான அளவுக்கு பதில் சொல்கிறாங்க. அதற்கு பிறகு எதுக்குமே என்ன செய்யலை, பதில் சொல்லாமல் இவங்க சொல்ல வேண்டிய கருத்தை கரெக்டாக பதிவு செஞ்சுக்கிட்டே வராங்க அப்படின்னு பார்க்கணும். அப்போ புரிஞ்சுட்டோம் நம்ம. அப்போ எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறது பாயிண்ட் கிடையாது. எதுக்கு பதில் சொல்லணும், எதை நம்மளும் கடந்து போகணும் அப்படிங்கிறது முக்கியம்.
அதனால தான் சில சமயம் நம்ம தாவா களத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது கேள்வி கேட்டிருப்பாங்க, நம்ம அதில் முக்கியமான விஷயத்தை பதில் சொல்லுவோம். ஒரு ஆள் சார் இந்த பாயிண்ட் பதில் சொல்லுங்க, ஏவா நான் கேட்டு கேட்காம கடந்து போகிறேன்ல, அது மாதிரி ஃப்ரீயாக விடும். ஏன்னா தெரிஞ்சு தான் நம்ம என்ன செய்யணும், அது முக்கியமான பாயிண்ட் இல்லை, அதில் பேச போனால் டைரக்ஷன் வேறு போயிடும். அவங்க கேட்ட கேள்வியுடைய முக்கியமான கருத்து என்னன்னு பார்த்து பதில் சொல்கிறோம். அது எது விடாமல் அப்படி இல்லை பாயிண்ட். கடந்து போக வேண்டிய விஷயத்தை கடந்து போகவும் தெரிய வேண்டும். கவனம் செலுத்த வேண்டிய விஷயத்தில் கவனம் செலுத்தவும் தெரிய வேண்டும். கவனம் செலுத்த வேண்டிய விஷயத்தில் நல்ல கவனம் செலுத்தணும்னு சொன்னால் கடந்து போக வேண்டிய விஷயத்தில் நம்ம கடந்து போகணும். அப்போ தான் இந்த கவனம் இங்கே வரும். அப்படி இல்லைனே செய்கிறோம், டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடும்னு பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சகோதரர்களே, அதாவது இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு உரையாடலுக்கு போகிறோம், திட்டமிட்டே வழி தடுமாற செய்கிறாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் உரையாட நமக்கு தெரியும் அவங்க வேணுமென்றே என்ன செய்கிறாங்க, வம்படியாக பேசுகிறார்கள். அப்போ நம்ம என்ன செஞ்சுருவோம், நம்ம வேணும்னே பேசுகிற நம்ம நோக்கம் இல்லையே, அப்போ நம்ம அதை காலு சலாமா அப்படின்னு சொல்லி கடந்து போகலாம். யதார்த்தமாக சில பேர் பேசுவாங்க, அவங்களுக்கும் என்ன இருக்காது, ஒரு கவனம் இருக்காது, இங்கே போவாங்க அங்கே போவாங்க இங்கே போவாங்க. அப்போ நம்ம தான் என்ன செய்யணும், அவங்கள இல்லைங்க சார் முதல்ல இதை முடிச்சுடுவோம், இதை முடிச்சுட்டு நம்ம இந்த சப்ஜெக்ட்டுக்கு போவோம், இதுதான் முக்கியமான செய்தி, இதை முடித்தா இந்த செய்தி தன்னால் என்ன செய்யும், தெளிவாகிடும் அப்படின்னு நம்ம தான் என்ன செய்யணும், அவங்கள வழி நடத்த வேண்டும். ஆனால் சில சமயத்தில் என்ன நடக்கும்னு சொன்னால், தாவா செய்ய போன நம்மளே என்ன செஞ்சுருவோம், அவன் தெளிவாக வந்துக்கிட்டு இருந்தால் கூட நம்ம என்ன செய்வோம், இங்கிட்ட அங்கிட்ட அவனை கூட்டிகிட்டு போயிடுவோம். எப்போ நீ ஃப்ரீயாக இருப்பா, அவனே கொஞ்சம் தெளிவாக வந்துட்டு இருக்கா, யார் நம்மகிட்ட கேள்வி கேட்குற சகோதரனே தெளிவாக கேட்டுக்கிட்டு இருப்பான், நம்ம ஆள் என்ன செஞ்சிருவாப்ல கிழக்க மேக்க அங்கே எங்கேன்னு கூட்டிகிட்டு போயிடுவேன். இப்படி தான் நம்ம சென்னையில் இருக்கும்போது ஒரு தாவா சம்பவம் நிகழ்ச்சி நடந்துச்சு. முடிஞ்ச பிறகு ஒரு லேடி வராங்க, அவங்க வந்து கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய சில பண்புகள் அது இதுன்னு ஏதோ பேச வராங்க. அவங்க பேச வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால், அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வந்த சில கருத்து எப்படி சிறப்பாக இருக்குது, அதை ஏன் அதை அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றதான் சொல்ல வராங்க. கரெக்டாக இதை சொல்ல வர்றதுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் எங்கேருந்து பண்ணுறாங்க, முன்னாடி உள்ள ஒரு நபியிலேருந்து தொடங்குறாங்க. உதாரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம்னு. இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த ஊர்லேருந்து வந்தாங்க அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. அவங்க உடனே நம்ம பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார், இல்லை அந்த ஊர்லேருந்து இல்லை இந்த ஊர்லேருந்து. அதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 3 பிள்ளை இல்லை 2 பிள்ளை. எப்போ அவர் கதையை சொல்ல விடுங்கப்பா, அவள் கேட்க வேண்டிய கதை என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எத்தனை பிள்ளைன்றதா பாயிண்ட்டு. அந்த லேடியை பேச விட்டா தான் அவங்க பேசி எடுத்து கடைசியில் அவங்க வரக்கூடிய செய்தி என்ன, இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்தில் நான் இப்படி நல்லதுன்னு பார்க்குறேன். அப்போ இவங்க சொன்ன கதையெல்லாம் தேவையா, அது இல்லை விஷயம். அவங்களுக்கு அங்கேயே கதை சொல்லி வராங்க. அப்போ என்ன செஞ்சுருக்கணும், நம்மளுக்கே பொறுமையாக இருங்க சார், அவங்க சொல்லி முடிக்கணும், என்ன சொல்கிறாங்கன்னு முதல்ல கேளுங்க. கேட்ட பிறகு அவங்க சொன்ன பல சைடு ஸ்டோரி என்ன கிடையாது, மெயின் செய்தி அல்ல. அவங்க சொல்ல வேண்டிய மெயின் செய்தி இது, அந்த செய்தியை மட்டும் தான் நம்ம தெளிவுபடுத்தணும். தேவைப்பட்ட ஒரு வார்த்தை என்ன சொல்லலாம், நீங்கள் சில டீட்டெயில்ஸ் சொன்னீங்க, அதில் சில கருத்துகள் மாறுபாடு இருக்குது, இப்போ அதுக்கு நமக்கு முக்கியம் இல்லைங்கிறனால பேச வேணாம், முடிச்சிடலாம்ல. கதையவே சொல்ல விட மாட்டேங்கிறார் அவர். இங்கே போனால் 3 பிள்ளை இல்லை 2, சொல்ல விடுங்க சார், அவர் கதை சொல்லி முடிக்கட்டும். அந்த லேடிக்கே கடைசியில் என்ன ஆகிடும், நான் என்ன சொல்ல வந்தேன், நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியல. அப்போ என்ன பாயிண்ட்னு சொன்னால், இந்த இடத்துல நம்ம சகோதரருக்கு நிறைய டீட்டெயில் தெரிஞ்சது தான் மைனஸ் பாயிண்ட் மாதிரி ஆகிடுச்சு, அப்படி தானே. இப்போ இந்த விஷயமெல்லாம் அவருக்கு தெரியாமல் இருந்தது நல்லது, கரெக்டாக இல்லையா. இதெல்லாம் தெரியாமல் இருந்தால் அவர் நினைச்சிருப்பார், அமைதியாக உட்காந்துருப்பார். இவருக்கு நிறைய தெரிஞ்சதுனால இப்போ பிரச்சனை ஆகிடுச்சு. இப்போ அதனால் நிறைய தெரிகிறது எப்போவுமே என்ன கிடையாது, விவேகம் கிடையாது. தெரியவும் செய்யணும், அதை தக்க முறையில் பயன்படுத்தவும் தெரியணும். அதாவது அதான் அறிஞர்கள் சொல்லுவாங்க, வதோ ஷைஇ ஃபீ மௌதிஇஹி அப்படின்னு, எதை எந்த இடத்துல கரெக்டாக பேசணும் அப்படி பேசணும். அதே மாதிரி இந்த பலாகான்னு ஒன்று அரபியில் சொல்லுவாங்க. பலாகான கேள்விப்பட்டீங்களா, பலாகான என்னென்னு, பலாகான்னு ஒன்று கேள்விப்பட்டீங்களா, என்னங்க ஜி, ஹலோ என்ன ஜி, பலாகான்னு சொன்னால் சிம்பிளாக சொல்ல போனால் தமிழில் நம்ம சொல்லுவோம்ல, இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு பேசுறதுன்னு சொல்லுவோம்ல, அதான் பலாகா. அப்போ தெரிஞ்சதெல்லாம் பேசுகிறது கிடையாது, எங்கே தேவையோ அதை பேசணும், எது முக்கியம் இல்லையோ அதை போய் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இது நம்ம கவனமாக இருக்கணும். அப்போ நம்ம தாவால பயிற்சி பெற்ற ஒரு சகோதரரே அவங்கள கருத்தை சொல்ல விடாமல் டக்கு டக்கு டக்குன்னு மாத்துறாரு. அப்போ அப்படி செய்யக்கூடாது, அவங்கள ஃபுல்லாக பேச விடுங்க, முழு செய்தியை வாங்குங்க, அதுக்கப்புறம் அந்த செய்தியோட முக்கியமான பாயிண்ட் எடுங்க, அதை அழகாக தெளிவுபடுத்துங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ திசை திருப்புறது 2 பேர் செய்யக்கூடாது, யார் எல்லாம் செய்யக்கூடாது. அவங்க பேசுகிறவங்க தடுமாறிக்கிட்டே போனாலும் நம்ம என்ன செய்யணும், ஒரு நேர்த்தியான முறையில் அவங்கள வழிகாட்ட முயற்சி செய்யணும். அதே மாதிரி அவங்க தெளிவாக வரும்போது நம்ம நினைஞ்சிடக்கூடாது, கவனமாக அப்படியே வாங்க உங்கள் கருத்தை சொல்லுங்கள் என்று ஃப்ரீயாக விட்டு கருத்தை பதிவு செய்ய விடணும்.
அதுக்கப்புறமா அந்த கருத்துக்கு நம்ம தெளிவை தர வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியம். ஆக இந்த அளவோடு நம்ம இன்றைய இந்த அமர்வை முடிச்சுக்கிடுவோம். இன்ஷா அல்லாஹ் தாலா அடுத்த அமர்வில் இது சம்பந்தமான இன்னும் சில பகுதிகளை சொல்வதன் மூலமாக இந்த முதல் யுக்தியை முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், அடுத்தடுத்த யுக்திகளுக்கு போவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்ட செய்திகளை அதாவது சரியான முறையிலே அதை விளங்கி அதில் நல்ல விஷயங்களை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக ஆக்கி கொள்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா விஷயங்களும் அறிந்தவனாக இருக்கிறான். சரியான வழியிலே நம்மை வழிகாட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.